இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் குரோதி வருடம் தை மாதம் 14ஆம் நாள் 27/1/2025 ஜனவரி மாதம் திங்கட்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:36. லக்னம் மகர லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி திரையோதசி இரவு 8:29 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சதுர்தசி வருகின்றது. நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் காலை 8:55 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு பூராடம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 மணி வரையிலும், மாலை 4:30 முதல் 5:30 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 1:30 முதல் 2:30 மணி வரையிலும், மாலை 7:30 முதல் 8:30 மணி வரையிலும். ராகு காலம் 7:30 முதல் 9 மணி வரையிலும், இரவு 4:30 முதல் 6 மணி வரையிலும். குளிகை 1:30 முதல் 3 மணி வரையிலும், இரவு 7:30 முதல் 9 மணி வரையிலும். யமகண்டம் 10:30 முதல் 12 மணி வரையிலும், இரவு 3 முதல் 4:30 மணி வரையிலும். இன்று யோகம் அமிர்த யோகம் இருக்கின்றது. காலை 8:55 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. கரணன் 9 மணி முதல் 10:30 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூளம் கிழக்கு, பரிகாரம் தயிர். சந்திராஷ்டமம் கிருத்திகை மற்றும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 8:55 வரை கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சராசரியான நாளாகவும் இருக்குங்க. வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சுதந்திரமாக முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறுதியான மனநிலையுடனும் இருப்பீங்க. முயற்சிகள் செய்வதன் மூலம் வெற்றியையும் எதிர்பார்க்கலாம். பணியிடத்துல சிறந்த நிலையிலும் இருப்பீங்க. மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெறுவீங்க. புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண உறவில இன்று உங்கள் துணையுடன் இனிமையான தருணங்களை பகிர்ந்தும் கொள்வீங்க. இதனால இருவருக்கும் இடையில நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணத்தை சேமிக்கவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. இன்று மனைவியின் வழியிலாக ஏதாவது பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பழைய சொத்துக்களும் உங்கள் கைக்கு வந்து சேருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்காலம் பற்றிய கவலைகளும் ஏற்படலாம். ஒரு சிலருக்கு கடன் வாங்கியாவது நினைத்த காரியத்தை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தினருடன் சுற்றுலாக்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் குறையும். மன உளைச்சல்களும் நீங்கும். இன்றைய எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். அரசாங்க வகையில ஏதாவது உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தந்தையிடம் எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்களுடைய வகையில ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். சிலருக்கு எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களுடைய வருகையினால குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சக ஊழியர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். வியாபாரம் என்று நல்லபடியாகவும் நடைபெறும். பிள்ளைகள் உங்களுடைய பேச்சுக்களுக்கு மதிப்பும் மரியாதையும் தருவாங்க. உங்கள் தாயாரின் உடல் ஆரோக்கியம் சீராகவும் இருக்கும். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கடினமான வேலைகளையும் எளிமையாக செய்து முடித்து விடுவீங்க. உங்களுடைய கல்யாண முயற்சிகள் வெற்றிகரமாகவும் கூடி வரலாம். வியாபாரத்துல வேலையாட்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். உத்தியோகத்துல சக ஊழியர்களுக்கு உதவிகளும் செய்வீங்க. திறமைகள் வெளிப்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். தொழில தைரியத்துடனும் அர்ப்பணிப்புடனும் செயல்படுவீங்க. இன்று நினைத்த வேலைகளை நினைத்தபடி செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். சிறப்பான செயல்பாடுகளினால எதிரிகளை நீங்கள் தோற்கடிக்கவும் செய்யலாம். குழந்தைகளின் மூலம் நல்ல செய்திகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆன்மீக நிகழ்ச்சிகள்ல பங்கேற்கவும் செய்வீங்க. புதிய வேலைகளை செய்ய தொடங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடன் பிறந்தவர்களிடத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். மற்றவர்களுடைய தேவைகளை அறிந்து செயல்படுவதும் நல்லது. ஒப்பந்த பணிகள்ல முன்னேற்றமும் உண்டாகும். உறவினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நெருக்கமானவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. போட்டிகள் சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபாட்டுடனும் இருப்பீங்க.
அலுவலகத்துல புதிய பொறுப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க என்ற அனைவருடைய பாராட்டுகளையும் பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகளும் நீங்கும், பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு முன்னேற்றமான நாள் என்றும் கூறலாம். சகோதரர்களுடன் இணக்கமாக நடந்து கொள்வதும் நல்லது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு என்ற சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாங்க. எடுத்த வேலைகள்ல ஏதாவது சின்ன சின்ன இழுபறிகள் ஏற்பட்டாலுமே செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தன்னம்பிக்கையை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. சில வெகுமதிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஏதாவது தொழில்ல சின்ன சின்ன சிக்கல்களும் ஏற்பட்டு தங்க நீங்கும். சில பின்னடைவுகள்ல இருந்து நல்ல அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலை செய்கின்ற இடத்துல மற்றவர்களை நம்பி நீங்க எந்த ஒரு வேலையிலும் இறங்கவும் வேண்டாம். இது தேவையற்ற இழுபறிகளை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்து கொள்வதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது தாங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு இன்று பண வரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஏதாவது செலவுகளும் இருக்குங்க. கையில் உள்ள பணத்தை கொண்டு நீங்கள் சமாளிக்கவும் செய்வீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. சிலருக்கு ஏதாவது உடல் சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். காணாமல் போன பொருட்களை தேடி கண்டுபிடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறுகளுக்கு நல்ல மருத்துவ சிகிச்சைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளியூர்ல இருந்து எதிர்பார்த்து இருந்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். வெளிநாட்டுல இருந்த நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நேரம் காலம் பார்க்காமல் வேலைகளை செய்து பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. ஆன்லைன் போன்ற சூதாட்டங்கள்ல கண்டிப்பாக ஈடுபடவும் வேண்டாங்க. பொருள் இழப்பு ஏற்பட்டு விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான நாள் என்றும் கூறலாங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமைகளும் நீங்கும். எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு வெளியூர்ல இருக்கின்ற ஆலயங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகள் எதிலும் ஈடுபடவும் வேண்டாம். அலுவலகத்துல பணிச்சுமை சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல சக வியாபாரிகளுடன் அனுசரித்து தங்க செல்ல வேண்டியதும் இருக்கும். விற்பனையும் லாபமும் என்று வழக்கம் போலவே இருக்கும். அரசாங்க உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மற்றவர்களினால நல்ல பலனையும் பெற்றுவிடலாம். பழைய உறவினர்கள் நண்பர்கள் தேடி வந்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று வியாபாரத்துல வரவு உயரவும் காண்பீங்க. உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் அதிசயிக்கும்படி கூட நீங்க நடந்தும் கொள்வீங்க. சில யோகமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பழைய நண்பர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தடைப்பட்டு இருந்த வேலைகளை எல்லாமே சிறப்பாக செய்து முடித்து விடுவீங்க. குடும்ப விஷயங்கள் குறித்து கவலைகளும் ஏற்படலாம். இல்லற வாழ்க்கையில சின்ன சின்ன மன அழுத்தங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. சில செலவுகளும் இருக்கும். புத்திசாலித்தனமாகவும் செயல்படுவீங்க. மனதுல இருந்து வந்த கவலைகள் குறைந்து புத்துணர்ச்சியும் உண்டாகும். மனை சார்ந்த பணிகள்ல ஆதாயமும் உண்டாகும். மற்றவர்களுடைய எண்ணங்களுக்கு மதிப்பளித்து செயல்படுவதும் நல்லது. கடன் சார்ந்த பிரச்சனைகளும் குறையும். சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பிடித்ததை வாங்கியும் மகிழ்வீங்க. மனதை உறுத்தி கொண்டு இருந்த சில கவலைகளும் நீங்கும். சிந்தனை திறன் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. இன்றைய நாள்ல நீங்க சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். இன்று கிருத்திகை மற்றும் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன கவலைகளும் ஏற்படலாம். ஒரு புத்துணர்ச்சியான நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நிதானத்துடன் கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. இன்று கிடைக்கின்ற வாய்ப்புகளை எல்லாமே நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்வீங்க. செயல்கள்ல முன்னேற்றமும் இருக்கும். எதிர்மறையான எண்ணங்களை மட்டும் தவிர்த்து கொண்டாலே போதுங்க. நம்பிக்கையுடனும் மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. பணியிடத்துல அமைதியான சூழ்நிலைகளும் இருக்குங்க. சக பணியாளர்கள் மற்றும் உங்களுடைய மேலதிகாரிகள் உங்களை மதித்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிக்கான அங்கீகாரத்தையும் பெற்றுவிடுவீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல அவ்வப்பொழுது பொறுமையை இழப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கவனமற்ற வார்த்தைகளை பேசுவதை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இன்று மகிழ்ச்சியுடனும் மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு ஏற்ற இறக்கத்துடன் தாங்க இருக்கும். சில தேவையற்ற செலவுகளும் ஏற்படலாம். சேமிப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாக தங்க இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சளி மற்றும் இருமல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். சிலருக்கு தோல் எரிச்சல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது சம்பந்தமாக மருத்துவ ஆலோசனைகளையும் பெறுவீங்க. வருமானத்திற்கு இடையூறாக இருந்து வந்த தடைகளை எல்லாமே தாண்டி வந்து விடுவீங்க. மனதள தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். வியாபாரத்தை விருத்தியும் செய்வீங்க. சகோதரர்களுடைய வகையில ஆதாயமும் உண்டாகும். குடும்பத்துல நிம்மதியும் இருக்கும். மருத்துவம், கணிதம், பொறியியல் படிக்கும் மாணவர்களுக்கு நன்றாக படிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதற்கான உத்வேகத்துடனும் இருப்பீங்க. தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. காலையிலேயே ஏதாவது கோயில்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியமும் மேம்படும். எதிர்பாராத செலவுகளினால கையிருப்பும் குறையலாம். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த சுப செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். அலுவலகத்துல சுறுசுறுப்பாக வேலைகளை எல்லாமே செய்து முடித்தும் விடுவீங்க. பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. வியாபாரத்துல லாபமும் இருக்குங்க. ஏதாவது வீண் செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களை சுற்றி இருப்பவர்களை பற்றி நீங்க அறிந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அக்கம் பக்கம் வீட்டாருடைய ஆதரவுகளும் இருக்கும். குடும்பத்துல இன்று உங்களுடைய கை ஓங்கியும் இருக்கும். நட்பால் ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல நெளிவு சுழிவுகளை எல்லாமே கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய கனவுகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நீண்ட நாட்களாக ஆசைப்பட்டு கொண்டே இருந்த பொருளை வாங்கி மகிழ்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப வாழ்க்கையில ஏற்பட்டு இருந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்குங்க. எந்த ஒரு பிரச்சனையும் பேசி தீர்ப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சமூகத்துல உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. பண பரிவர்த்தனைகள்ல மட்டும் கவனமாகவும் இருங்க. வியாபாரத்துல அலைச்சல்கள் அதிகமாக தங்க இருக்கும். பணியிடத்துல உயர் அதிகாரிகளுடைய நல்ல ஆதரவுகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வதும் நல்லது. புதுவிதமான இலக்குகளும் மனதில் பிறக்கலாம். திட்டமிட்ட பணிகளும் நிறைவேறும். பூர்வீக சொத்துக்களின் மூலம் ஆதாயமும் உண்டாகும். எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் மாற்றங்களும் ஏற்படலாம். பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்துல உங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. ஆர்வத்துடன் சில முக்கியமான வேலைகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில புதிய பொறுப்புகளும் உங்களை வந்தும் சேரலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்மன் வழிபாட்டை மேற்கொள்வதும் நல்லது. வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஊதா நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுக்கான புதிய இலக்குகளை அமைத்தும் கொள்வீங்க. இன்று மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். அதிகாரிகளினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. நல்ல நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. இன்று கலவையான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. எந்த ஒரு வேலையிலுமே நிதானத்தை கடைபிடிப்பதும் நல்லதுதாங்க. எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று எந்த ஒரு வேலையிலும் ஈடுபடவும் வேண்டாம். இது உங்களுடைய தன்னம்பிக்கையை குறைப்பதாகவும் இருக்கும். வேலை செய்கின்ற இடத்துல தன்னுடைய ஆணவ போக்கினை யாரிடத்திலும் வெளிப்படுத்தவும் வேண்டாம். அனைவரிடத்திலுமே இன்முகத்துடன் பேசி சிரிப்பதும் நல்லதுதாங்க. புத்துணர்ச்சியுடன் பேசுவதும் நல்லது. இன்று திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே மனம் விட்டு பேசுவதும் நல்லது. உங்களுடைய துணைக்காக நேரத்தை ஒதுக்குவதும் நல்லது. சிலருக்கு பரிசு பொருட்களை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது.
நிதி நிலையை பொறுத்தளவிற்கு இன்று வருமானம் நல்லபடியாக தங்க இருக்கும். சிலருக்கு சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நீண்ட நாட்களாக ஆசைப்பட்டுக் கொண்டு இருந்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்ற ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. சிலருக்கு தோப்பு குத்தகைகளுடைய வழியிலாக வருமானத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பண பயிர்களையும் நடவு செய்வீங்க. விற்பனையில நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். நண்பர்களுடைய உதவியினால தொழிலை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஐடி ஊழியர்களுக்கு நல்ல சம்பளமும் கிடைக்க பெறுவீங்க. காதல்ல இருக்கிறவங்களுக்கு உங்கள் காதலியும் உறுதுணையாகவும் இருப்பாங்க. முக்கிய கடன்களை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தாய்மாமனுடைய வழியில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். இன்று பொது நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எடுத்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். பிள்ளைகளினால பெருமையும் உண்டாகும். அலுவலகத்துல உற்சாகமான போக்கும் காணப்படும். சக ஊழியர்கள் உங்களுடைய பணிகளுக்கு உதவிகளும் செய்வாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் அதிகரிக்கவும் காண்பீங்க. பணியாளர்களினால ஏதாவது செலவுகளும் ஏற்படக்கூடும். இது தவிர்க்க முடியாத செலவுகளாகவும் இருக்கும். திட்டமிட்ட காரியங்கள் தடையின்றியும் முடியும். வீடு வாகனங்களை எல்லாமே சீர் செய்து விடுவீங்க. வெளிவட்டாரத்துல புதிய அனுபவங்களும் கிடைக்க பெறுவீங்க. உங்களுடைய தாயாருக்கு மருத்துவ செலவுகளும் அதிகரிக்கலாம். வியாபாரத்துல சில சூழ்ச்சிகளை முறியடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சக ஊழியர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. உழைப்பால் உயரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று மகிழ்ச்சியும் ஓய்வும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு சிலருடைய ஆலோசனைகள் உங்களுக்கு நல்ல ஒரு உத்வேகத்தை தருவதாகவும் இருக்கும். சில அனுபவங்களும் கிடைக்க பெறுவீங்க. தடைப்பட்ட வேலைகளையும் சிறப்பாக செய்து முடித்தும் விடுவீங்க. புதிய வாய்ப்புகளும் கிடைக்க பெறுவீங்க. தொழில் அல்லது வியாபாரத்துல வெற்றியையும் எதிர்பார்க்கலாம். காதல் வாழ்க்கையும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். உங்கள் நண்பர்களுடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல ஒத்துழைப்பான சூழலும் இருக்கும். பணியிடங்கள்ல அனுசரித்து செல்வதும் நல்லது. விலகி சென்றவர்கள் விரும்பி வந்தும் பேசுவாங்க. மனதளவுல புதுவிதமான நம்பிக்கையும் உண்டாகும். தடைப்பட்ட பணிகளும் நிறைவு பெறும். சுபகாரியங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகளும் ஈடேறும். உங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. திட்டமிட்ட சில காரியங்கள் அலைச்சல்களுக்கு பின்பு தாங்க நிறைவேறவும் காண்பீங்க. பரிசு பொருட்களை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஒத்துழைப்பான நாள் என்றும் கூறலாம். வெளிநாட்டுல இருந்து எதிர்பார்த்த சுப செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கையும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. சில செலவுகளினால மனதுல சின்ன சின்ன சஞ்சலங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் திறமையாக பணியாற்றக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றே கூறலாங்க. இன்று நீங்க எடுத்த வேலைகளை எல்லாமே வெற்றிகரமாக செய்து முடித்தும் விடுவீங்க. மற்றவர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில அனுபவ அறிவு இப்பொழுது உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். தொழில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தருவதாகவும் இருக்குங்க. சிலருக்கு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொலைதூரத்துல இருந்து கிடைக்கின்ற செய்திகள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையுடனும் காணப்படுவீங்க. இன்று சிலருக்கு ஏற்பட்டு இருந்த மனக்கசப்புகளும் நீங்கும். பிரிந்து இருந்த தம்பதியர்கள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாக தங்க இருக்கும். பயனுள்ள செலவுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுக்கு பயனுள்ளதாக தங்க இருக்கும். பணப்புழக்கம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு வேலை பளுவின் காரணமாக சற்று உடல் அசௌகரியத்துடனும் காணப்படுவீங்க. கூட இருந்தே குளிப்பறிக்கும் நண்பர்களை அடையாளம் காண்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சொன்ன சொல்லை காப்பாற்றி நற்பெயரையும் பெற்றுவிடுவீங்க. கூட்டு தொழில இருந்து வந்த சங்கடங்களும் நீங்கி மகிழ்ச்சியும் உண்டாகும். உங்களுடைய வாக்கு சாதுரியத்தினால புதிய வாடிக்கையாளர்களை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குறுக்கு வழியில பணம் சம்பாதிக்கும் எண்ணங்களை கைவிட்டு விடுவதும் நல்லது. நேர்மையுடனும் நடந்து கொள்வதும் நல்லது. இதனால தேவையற்ற அவப்பெயர்களும் ஏற்பட்டு விடலாம்.
அரசாங்க அதிகாரிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். தந்தையின் எதிர்பார்ப்புகளை எல்லாமே பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. சகோதரர்களினால ஆதாயமும் உண்டாகும். மறைமுக எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். சிலருக்கு திடீர் பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். சக பணியாளர்கள் உங்களுடைய வேலைகளுக்கு உதவிகளும் செய்வாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். அரசால் ஆதாயமும் உண்டாகும். உடன் பிறந்தவர்கள் இப்பொழுது உங்களுடைய வளர்ச்சிக்கு சாதகமாகவும் இருப்பாங்க. துணிச்சலாக சில முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய வாகனங்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வியாபாரத்துல பழைய சரக்குகளை விற்று தீர்த்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் கிட்ட சில சூட்சமங்களை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெற்றிக்கு வழிவகுக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய அனுபவமும் நிர்வாகத்தினருடைய நம்பிக்கையும் உங்களுக்கு உத்வேகத்தை தருவதாகவும் இருக்கும். முக்கியமான வேலைகளை முடித்து வளர்ச்சியையும் எதிர்பார்க்கலாம். வணிகத்துல புதிய ஒப்பந்தங்களும் தேடி வரலாம். உங்களுடைய நிதி நிலைமையும் பலப்படும். நீண்ட நாட்களாக விரும்பி இருந்த சில விஷயங்களை இப்பொழுது செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதி நிலையில முன்னேற்றம் நல்லபடியாகவும் இருக்கும். புதிய தொழில் தொடங்குவதற்கு சாதகமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மனதளவுல இருந்து வந்த வருத்தங்களும் குறையும். குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். விலை உயர்ந்த பொருட்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்த சில உதவிகள் சாதகமாகவும் அமையும். ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்களும் குறையும். சேமிக்க வேண்டும் என்ற முயற்சிகளையும் மேற்கொள்ளவும் செய்வீங்க. வியாபாரத்துல முதலீடுகளும் அதிகரிக்கும். பணி நிமித்தமாக புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நன்மைகள் நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வருத்தங்களும் குறையும். அதிகாரிகள் இடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் சாதகமாகவும் அமையும். சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சாதகமான பலன்களை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றே கூறலாங்க. இன்று நீங்கள் எடுத்த வேலைகளை எல்லாமே நல்லபடியாக செய்து முடித்து முடிப்பீங்க. உடன் இருப்பவர்களுடைய ஒத்துழைப்புகளை பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சூழ்நிலைகள் இன்று உங்களுக்கு சாதகமாக தங்க அமையும். இன்று தொட்ட வேலைகள்ல வெற்றியை பெற்றும் விடுவீங்க. திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே அனுசரணையாக பேசுவதும் நல்லது. சிலருக்கு ஏற்பட்டு இருந்த மனக்கசப்புகளும் நீங்கும். உங்கள் துணை இடத்துல நேர்மையாக நடந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதி நிலையை பொறுத்தளவிற்கு வரவும் செலவும் என்ற சமமாக தங்க இருக்கும். ஏதாவது ஒரு வகையில பணவரவு இருந்தாலுமே எடுத்து வைக்க முடியவில்லையே என்ற ஆதங்கமும் ஏற்படலாம். செலவுகளும் ஏற்படத்தங்க செய்யும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. சிலருக்கு வேலை பளுவின் காரணமாக உடல் அசதி ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு கடன் சுமையின் காரணமாக ஏற்பட்டு இருந்த மன அழுத்தங்களும் குறையும். நிம்மதி உண்டாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய தொழில்களுக்கான வழிமுறைகளை வகுக்கவும் செய்வீங்க. பழைய நண்பர்களுடைய உதவிகளையும் பெற்றுவிடுவீங்க. அரசு ஊழியர்களுக்கு பதவியில மாற்றங்களும் ஊதிய உயர்வும் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமையும் உண்டாகும். மாமன் வழி உறவினர்கள் கிட்ட இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இது மகிழ்ச்சியையும் ஏற்படுத்துவதாகவும் இருக்கும். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதே சமயத்துல வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. சிறிய அளவுல உடல் நலம் பாதிக்கப்பட்டாலுமே எளிய சிகிச்சையினால சரியாகியும் விடும். உறவினர்களுடன் கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். பொறுமையாக இருப்பதும் நல்லது. குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்காக வெளியில் அலைய வேண்டியதும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் குறையும். செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. கடந்த சில நாட்களாக ஏற்பட்டு இருந்த மன உளைச்சல்களும் நீங்கி தெளிவும் உண்டாகும். குடும்பத்துல அமைதியான போக்கும் இருக்குங்க.
அரைகுறையாக நின்ற வேலைகள் நல்லபடியாகவும் முடிவடையும். உடல் ஆரோக்கியம் சீராகவும் இருக்கும். வியாபாரத்துல இழந்ததை மீட்கவும் செய்வீங்க. அலுவலகத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. சிலருக்கு மன அழுத்தங்கள்ல இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சுப நிகழ்ச்சிகள்ல பங்கேற்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால மன அமைதியாகவும் உணர்வீங்க. இன்று குடும்ப வாழ்க்கையில மற்றவர்களுடைய ஒத்துழைப்புகளும் ஒருங்கிணைப்பும் இருக்கும். உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் தொடர்பான கவலைகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல விவேகமாக செயல்படுவதும் நல்லது. அக்கம் பக்கத்தினரிடத்துல சின்ன சின்ன வாக்குவாதங்களும் ஏற்பட்டு நீங்கும். மனதளவுல இருந்து வந்த வருத்தங்களும் குறையும். குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். விலை உயர்ந்த பொருட்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்த சில உதவிகள் சாதகமாகவும் அமையும். ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்களும் குறையும். சேமிப்பது தொடர்பான முயற்சிகளும் அதிகரிக்கும். வியாபாரத்துல முதலீடுகளும் அதிகரிக்கும். பணி நிமித்தமான புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று நன்மைகள் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். இன்று உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கம் உண்டாகக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்களுடைய வகையில சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். நம்பிக்கையும் அதிகரிக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நிறைவான நாள் என்றும் கூறலாங்க. எதிர்பார்த்த வெற்றியையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். சற்று பொறுமையுடன் இருந்த அதே போதுங்க. அவ்வப்பொழுது எதையோ இழந்தது போன்ற உணர்வுடனும் காணப்படுவீங்க. தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது. இது உங்களுக்கு ஆறுதலை தருவதாகவும் இருக்கும். பணிகளை மேற்கொள்ளும் பொழுது சின்ன சின்ன தடைகளையும் எதிர்கொள்ளலாம். பணிகளை முறையாக திட்டமிடுவதும் நல்லது. திருமண உறவில மகிழ்ச்சியை தக்க வைப்பதற்கு உங்கள் துணை இடத்துல சகஜமாக நடந்து கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலையை சமாளிப்பதை சற்று கடினமாகவும் உணர்வீங்க. திட்டமிட்டு மேற்கொள்ள வேண்டியதும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். மனதுல ஏதாவது சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்குங்க. இதனால பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. இதற்காக நீங்க அதிகமாக சிரமப்படவும் வேண்டாம். மனதை அமைதியாக வைத்துக் கொள்வதும் நல்லது. இன்று அதிக சிரமப்பட்டு வியாபாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் கொண்டு வந்து விடுவீங்க. தொழிலை விரிவுபடுத்துவதற்காக தூக்கம் இல்லாமல் வேலை செய்வதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கின்றது. எதிர்பார்த்த அரசாங்க வேலைகள் தாமதமானாலும் கைக்கு வந்து சேரும். உறவினர்களினால உங்களுக்கு ஏதாவது அவப்பெயர்கள் ஏற்பட்டு விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய அந்தஸ்து விஷயத்துல கவனமாகவும் இருங்க. வியாபாரத்துல சிறப்பான அனுகூலத்தையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு உற்சாகமான நாளாகவும் அமையும். இன்று குடும்பத்துல உறவினர்கள் கிட்ட மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். குடும்பத்துல பெரியவர்களுடைய ஆலோசனைகள் பயனுள்ளதாகவும் இருக்கும். வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. குடும்பத்தினருடன் குலதெய்வ கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல லாபம் நல்லபடியாக தங்க இருக்கும். பணியாளர்களினால ஏதாவது செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். இன்று சிலருக்கு தோல்வி மனப்பான்மையில இருந்து விடுபடுவதும் நல்லது தாங்க. இதனால ஏதாவது மன இறுக்கங்களும் ஏற்படலாம். மற்றவர்களுக்காக நியாயம் கேட்க போய் பெயரை கெடுத்துக் கொள்ளாமல் பார்த்தும் கொள்ளுங்க. வியாபாரத்துல புதியவர்களை நம்பி இருக்கவும் வேண்டாம். உத்தியோகத்துல கூடுதலாக வேலைகளை பார்க்க வேண்டியதும் இருக்கும். விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. இன்று சிலருக்கு சுப நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று வீட்டுல ஏதாவது விசேஷ வைபவங்களுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். அதற்கான வேலைகள்ல சுறுசுறுப்பாக ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகளை சிறப்பாக செயல்பட்டு மரியாதையை மேம்படுத்தியும் கொள்வீங்க. சில நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும். சிலருக்கு கண்கள்ல ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் குறையும். முக்கியமான வேலைகளை இப்பொழுது செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நேர விரயங்களும் குறையுங்க. வேலை தேடிக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இப்பொழுது கிடைக்கின்ற வாய்ப்புகளை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். குடும்ப விஷயங்களை மற்றவர்களிடத்துல பகிர்வதை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது.
எதிர்பாராத சில பயணங்களினால அலைச்சல்களும் ஏற்படலாம். வேலைகளுடைய தன்மைகளை அறிந்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. வாக்குறுதிகளை அளிக்கும் பொழுது சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. விலை உயர்ந்த பொருட்கள்ல கவனமாகவும் இருங்க. பலதரப்பட்ட சிந்தனைகளினால குழப்பங்களும் ஏற்படலாம். நேர்மறையான சிந்தனைகளினால தெளிவும் உண்டாகலாம். இன்று மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக தங்க இருக்கும். பிள்ளைகளினால செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. வெளியூர்ல இருக்கின்ற கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவும் உண்டாகும். முக்கிய பிரமுகர்களுடைய அறிமுகங்களும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு வெற்றிகரமான நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய இலக்குகள்ல வெற்றி பெற்று விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாளை நீங்கள் நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். இன்று எடுக்கின்ற வேலைகள் வெற்றிகரமாகவும் முடியும். அரசாங்க வகையில எதிர்பார்த்து இருந்த சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இது உங்களுக்கு இப்பொழுது பெரும் உதவியாகவும் இருக்கலாம். இன்று ஓய்வின்றி செயலாற்றவும் செய்வீங்க. வேலைகளை எல்லாமே எளிமையாக செய்து முடித்து விடுவீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகளை திறம்பட செய்து மற்றவர்களுடைய பாராட்டுகளையும் பெற்று விடுவீங்க. மேலதிகாரிகளுடைய அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்கள் துணை இடத்துல என்று அமைதியாகவும் நடந்தும் கொள்வீங்க. இன்று சிலருக்கு பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதி நிலைமை நன்றாகவும் இருக்கும். பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய வங்கி இருப்பு உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முதலீடுகள்ல முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. வாகன பழுதுகள்ல இருந்து சரி செய்தும் விடுவீங்க. வீடு கட்டும் வேலைகள்ல ஏற்பட்டு இருந்த சுணக்க நிலையும் மாறும். ரியல் எஸ்டேட் தொழில்ல மந்தத்தன்மையும் ஏற்பட்டு நீங்குங்க. ஆன்லைன் வர்த்தகங்கள்ல கவனமாகவும் ஈடுபடுங்க. பணியாளர்களிடத்துல ஃபைல்களை கொடுக்கும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. 1ற்கு 2 முறை படித்து பார்த்து கையெழுத்திடுவதும் நல்லது. வாக்குறுதிகளை அளிக்கும் பொழுது கவனமாகவும் இருங்க. தேவையற்ற சிக்கல்கள்ல சிக்கிக்கொள்ளவும் வேண்டாம். எடுத்த காரியங்கள் இன்று அனுகூலமாகவும் முடியும். உறவினர்களுடைய வகையில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவுடன் சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களினால சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. வியாபாரத்துல சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். லாபம் எதிர்பார்த்ததை விட நன்றாகவும் இருக்கும். எதிர்காலம் பற்றிய பய உணர்வுகளும் டென்ஷன்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய பிடிவாதத்தை அனுசரணையான பேச்சுக்களின் மூலம் சரி செய்து விடுவதும் நல்லது. வியாபாரத்துல போராடியாவது லாபத்தையும் பெற்று விடுவீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் குறையும். பொருளாதார ரீதியாக முன்னேற்றமும் இருக்கும். புதிய முதலீடுகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குழந்தைகளுடைய கல்வி தொடர்பான கவலைகளும் தீரும். அக்கம் பக்கத்தினரிடம் ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் குறையும். வீண் சச்சரவுகள்ல இருந்து விலகி இருப்பதே நல்லது. அனுபவ பேச்சுக்களினால பலரையும் கவர்ந்தும் விடுவீங்க. வீடு மாற்றம் தொடர்பான சிந்தனைகளும் மேம்படும். வெளியூர் பயணங்களினால ஆதாயமும் உண்டாகும். சொந்த ஊர் தொடர்பான சிந்தனைகளும் மேம்படும். கல்வி பணிகள்ல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. விவசாய பணிகள்ல ஒத்துழைப்பான சூழலும் இருக்கும். தனிப்பட்ட விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இன்று வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் அடர் நீல நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனை திறன் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. அதிகாரிகளினால அனுகூலமும் உண்டாகும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று கவனமுடன் இருப்பதும் நல்லது. வராது என்று நினைத்த கடன் தொகையும் கிடைக்கவும் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஏற்றத்தை தரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. உங்களுக்கு ஏற்பட்டு இருந்த பின்னடைவுகளும் நீங்கும். இன்று நேர்மையாகவும் நடந்தும் கொள்வீங்க. மனதிலையும் தன்னம்பிக்கையுடனும் காணப்படுவீங்க. மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது மட்டும் தேவையற்ற எதிர்மறையான எண்ணங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இது உங்களுக்கு ஏதாவது சில சிக்கல்களை ஏற்படுத்தியும் விடலாம். கவனமாக இருப்பதும் நல்லது. இன்று வேலை செய்யும் இடத்துல அதீத தைரியத்துடன் இருந்துவிடவும் வேண்டாம். வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லதுதாங்க. வேலைகளை 1ற்கு 2 முறை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. இது மேலதிகாரிகளுடைய கவனத்திற்கு செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய துணைக்காக இன்று அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. நிதிநிலை நன்றாக தங்க இருக்கும். பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. வரவும் செலவும் என்று சமமாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். பெரிய அளவுல ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. இன்று சிலருக்கு எதிர்பார்த்து இருந்த பணவரவும் கைக்கு வந்து சேருங்க. இது உங்களுக்கு திருப்தியையும் ஏற்படுத்தும். வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். வாகன விற்பனையில நல்ல முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். கட்டுமான தொழில இருக்கிறவங்களுக்கு கணிசமான லாபமும் உண்டாகும். இல்லத்தரசிகளுக்கு மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்க பெறுவீங்க. கணவருடைய வழியில உறுதுணையான சூழ்நிலைகளும் காணப்படும். காதல்ல இருக்கிறவங்களுக்கு உங்கள் காதலியுடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிலும் சற்று பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. மற்றவர்களினால மறைமுக தொல்லைகளும் விமர்சனங்களும் ஏற்படலாம். குடும்பத்துல உறவினர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படக்கூடும் என்றாலும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து எடுப்பதும் நல்லதுதாங்க. பிள்ளைகளுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். எதையும் சமாளிக்கும் சாமர்த்தியத்துடனும் இருப்பீங்க. பெற்றோருடைய விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. வெளிவட்டாரத்துல அந்தஸ்தும் உயரும். எதிர்பாராத சந்திப்புகளும் நடைபெறலாம். வியாபாரத்துல புதிய ஒப்பந்தங்களினால லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிடத்துல சூழ்நிலைகள் இனிமையானதாகவும் இருக்கும். மேலதிகாரிகளுடைய முழு ஆதரவுகளையும் பெற்றுவிடுவீங்க. இன்று குடும்பத்துல மங்களகரமான நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரம் தொடர்பாக இருந்து வந்த பண பற்றாக்குறைகளும் குறையும். சில பிரச்சனைகளுக்கு அனுபவ அறிவு கை கொடுப்பதாகவும் இருக்கும். அலுவலகத்துல பொறுப்பறிந்தும் செயல்படுவீங்க. ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களுடைய மத்தியில மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. பணியாளர்களை தட்டி குடித்தாவது வேலை வாங்கவும் செய்வீங்க. உடல் ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிந்தனைகள்ல தெளிவும் உண்டாகும். இன்று தனம் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றே கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்பறிந்து செயல்படுவதும் நல்லது. இன்று பிள்ளைகளினால செலவுகளும் ஏற்படலாம். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவும் உண்டாகும். கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நல்ல ஒரு திட்டமிடுதல்களுடன் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. நல்ல பலன்களையும் பெற்றுவிடலாம். முக்கியமான முடிவுகள் எடுக்கவும் செய்வீங்க. பணியிட சூழல்கள் சிறந்த முறையில நீங்க செயலாற்றவும் செய்வீங்க. இது இன்று உங்களுக்கு கை கொடுப்பதாகவும் இருக்கும். பணியில திருப்தியாகவும் உணர்வீங்க. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல அன்புடனும் நல்ல புரிந்துணர்வுகளுடனும் செயல்படுவீங்க. சகஜமான போக்குடனும் இருப்பீங்க. உங்கள் துணையை மகிழ்விப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை சாதகமாகவும் இருக்கும். சேமிக்கின்ற ஆற்றலும் அதிகரிக்குங்க. இது மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். அமைதியான குடும்ப சூழ்நிலைகளும் இருக்குங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். தொலைதூர பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். பிரிந்து இருந்த குடும்பங்கள் ஒன்று சேரவும் காண்பீங்க. மேற்படிப்பிற்காக பிள்ளைகளை வெளிநாட்டிற்கு அனுப்பி வைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது.
சில சந்தோஷமான விஷயங்களை அனுபவிக்கவும் செய்வீங்க. ஆடம்பர செலவுகளும் செய்வீங்க. அடுத்தவர்களுக்கு உதவிகள் செய்வதன் மூலம் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. உறவினர்களை பலப்படுத்துவதற்கான முயற்சிகள்ல நீங்க ஈடுபடவும் செய்வீங்க. இன்று உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான நாள் என்றும் கூறலாம். சாதித்து காட்டக்கூடிய திறனுடனும் இருப்பீங்க. தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். பிள்ளைகள் உங்களுடைய அறிவுரைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. அவர்கள் கேட்டதையும் மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விருந்து நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் கூடுதலாக இருப்பது உற்சாகத்தை தருவதாகவும் இருக்கும். உறவினர்கள் நண்பர்கள் ஆதரவாகவும் பேசுவாங்க. விஐபிக்களுடைய அறிமுகங்களும் இருக்கும். வாகன வசதியும் பெருகும். உங்களுடைய அணுகுமுறையை மற்றவர்களுடைய ரசனைக்கு ஏற்ப மாற்றியமைத்தும் கொள்வீங்க. வியாபாரத்துல எதிர்பாராத தன லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல சக ஊழியர்கள் மதிக்கவும் செய்வாங்க. சாதித்து காட்டக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். வேலையின் காரணமாக மும்முரமாகவும் இருப்பீங்க. காதல் துணையுடன் நேரத்தை செலவும் செய்வீங்க. என்ற விடாமுயற்சியினால இன்று உங்களுடைய இலக்குகளை அடைந்து காட்டுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல ஏதாவது சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் இருக்குங்க. இன்று எதிர்பார்த்து இருந்த மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபார பணிகள்ல போட்டிகள் குறைவாக தங்க இருக்கும். செயல்பாடுகள்ல சில மாற்றங்களும் ஏற்படலாம். தடைப்பட்ட சில வேலைகள் முடியவும் செய்யும். அலுவலகத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. இன்று நிம்மதியாக உணரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சந்தன வெண்மை நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமை அதிகரிக்கவும் காண்பீங்க. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு போட்டிகளும் குறையும். சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. எடுத்த வேலைகள் முடிவதில் சின்ன சின்ன தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்று மனதில் ஏதாவது தேவையற்ற குழப்பத்தின் காரணமாக மன சுமையுடனும் காணப்படுவீங்க. நம்பிக்கையுடன் இருப்பதும் நல்லது. இதன் மூலம் இன்று நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். இன்று பணியில சின்ன சின்ன தவறுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாக பணியாற்றுவதும் நல்லது. இதன் மூலம் சிறப்பாகவும் உணர்வீங்க. திருமண உறவிலை இன்று உங்கள் துணை இடத்துல உங்களுடைய குழப்பங்களை வெளிப்படுத்தவும் வேண்டாம். மனதை அமைதியாக வைத்துக் கொள்வதும் நல்லது. உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வதும் நல்லது. நிதிநிலை நன்றாக தங்க இருக்கும். பண இழப்பு என்று எதுவும் இருக்காதுங்க. ஏற்றத்தையும் உணரலாம். ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். சிலருக்கு கால்வலி சம்பந்தப்பட்ட உடல் அசதிகள் மட்டும் ஏற்பட்டு நீங்கும். இன்று பிள்ளைகளுடைய வகையில பெற்றோர்களுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். பெருமையும் வந்து சேரும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். வியாபாரத்துல நல்ல லாபமும் இருக்கும். செலவுகள் கைமீறி போகாமல் பார்த்தும் கொள்ளுங்க. மனைவியினுடைய உடல் ஆரோக்கியத்திற்காக மருத்துவ ஆலோசனைகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதானமாக செயல்படுவதும் நல்லது. ஓரளவு என்ற அனுகூலமான நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். குடும்பத்துல உறவினர்களுடைய வருகையினால செலவுகள் ஏற்பட்டாலுமே மகிழ்ச்சியான செலவுகளாகவும் இருக்கும். தாய்வழி உறவினர்கள் கிட்ட எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். அலுவலகத்துல சக பணியாளர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. வியாபாரத்துல பணியாளர்களினால பிரச்சனை ஏற்பட்டாலுமே இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. எதிர்பார்த்து இருந்த தொகையும் கைக்கு வந்து சேரும். கடந்த 2 நாட்களாக கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த பிணக்குகளும் நீங்கும். புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல வரவு கணிசமாகவும் உயரும். உத்தியோகத்துல பழைய சிக்கல்களை தீர்க்கவும் செய்வீங்க. புத்துணர்ச்சியாகவும் உணர்வீங்க. வணிகத்துல முழு கவனத்துடனும் இருப்பீங்க. யாரிடத்திலும் வாக்குவாதத்துல ஈடுபடவும் வேண்டாம். திட்டமிட்டு இருந்த வேலைகளை சிறப்பாகவும் செய்து முடித்து வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. குடும்ப உறுப்பினர்களுடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆன்மீக காரியங்கள்ல ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். எதிர்பாராத சில திருப்பங்களும் ஏற்படலாம். அரசு பணிகள்ல அலைச்சல்களும் இருக்கும். பெரிய மனிதர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உழைப்பிற்கு உண்டான அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அக்கம் பக்கம் இருப்பவர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. இன்று போட்டிகள் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம்.
இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சந்தன நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். தாய்மாமனுடைய வழியில் சுப செலவுகளும் ஏற்படலாம். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். இன்று சில வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதிகமாக பணியில மூழ்கியும் இருப்பீங்க. புதியதாக ஒன்றை அடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உறுதியாக வேலைகளை செய்து முடித்தும் விடுவீங்க. கடினமான உழைப்பின் மூலம் வெற்றியையும் பெற்றுவிடலாம். பணியிட சூழல்கள் சிறப்பாகவும் இருக்கும். ஆற்றல் நிறைந்தும் காணப்படுவீங்க. உங்களுடைய வேலையில தரத்தை நீங்க அதிகரிக்கவும் செய்வீங்க. பணி சம்பந்தமான சந்திப்புகளும் நடைபெறலாம். உங்களுடைய கருத்துக்களை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. உங்கள் துணையிடத்துல அன்பான தருணங்களை பகிர்ந்தும் கொள்வீங்க. எதிர்காலத்தை பற்றி கலந்தாலோசித்து முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். கடின உழைப்பு மற்றும் ஊக்கத்தொகைகளின் மூலமாக சலுகைகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு உற்சாகம் ஏற்படுத்தும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. ஆரோக்கிய பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. அலைச்சல்களின் காரணமாக உடல் சோர்வும் ஏற்படலாம். சரியான நேரத்திற்கு உணவை எடுத்துக்கொள்வதும் நல்லது. வெளியூர் பயணங்களினால நல்ல பலனும் கிடைக்கப் பெறுவீங்க. நண்பர்களிடத்துல இருந்து எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சிலருக்கு சிறு காயங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதானமாக செயல்படுவதும் நல்லது. எதிர்பார்த்து இருந்த பணமும் கைக்கு வந்து சேரும். உறவினர்கள் உங்களுடைய முயற்சிகளுக்கு ஆதரவாகவும் இருப்பாங்க. தாய்மாமனுடைய வகையில ஆதாயமும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அதிகாரிகள் அனுசரணையாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். இன்று சிலர் உங்களை சீண்டி பார்ப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால நீங்க உணர்ச்சி வசப்படவும் வேண்டாம். வியாபாரத்துல பழைய சரக்குகளை போராடியாவது விற்று தீர்த்தம் விடுவீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகளுடன் ஈகோ போன்ற பிரச்சனைகளும் ஏற்படலாம். வேலை சுமை அதிகமாக தங்க இருக்கும். இன்று உணவு விஷயத்துல கவனமாகவும் இருங்க. அஜீரணம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாணவர்களுக்கு உற்சாகமும் உண்டாகும். குடும்ப வாழ்க்கையும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். வியாபார நிமித்தமான சில வியூகங்களை அமைக்கவும் செய்வீங்க. மற்றவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. தனவரவு நன்றாகவும் இருக்கும். உறவினர்களிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. நிதானமான பேச்சுக்கள் நன்மதிப்பை தருவதாகவும் இருக்கும். ஆரோக்கிய செயல்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. செயல்பாடுகள்ல சற்று பொறுமையாக இருப்பதும் நல்லது. இன்று அமைதி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் பைரவரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் நீல நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வியூகங்களை அமைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கவனமாகவும் இருங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. புதிய முயற்சிகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.